ஹாய் ஹால். இன்றைக்கி நம்ம பசியை தூண்டும் அண்ட் தென் மூட்டு வலியை போக்கும் பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற பிரண்டையே நாங்கள் எடுத்துக்கிறோம். பிரண்டை கொடி மாதிரி வளரும். அதில் பிஞ்சியாக இருக்கிற பிரண்டையெல்லாம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்கோ அதை எல்லாமே நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ பிரண்டை எங்களுக்கு கிடச்சிது. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டோம். இது கொஞ்சம் கை அரிக்கும், அதனால் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். அதோட 4 கார்னர்ஸ்லேயும் ஒரு நார் மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதோட நாரை கட் பண்ணி கத்தியில் அழகாக சீவி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இந்த பிரண்டை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருள வதங்கணும். இப்போ அது பச்சை கலரில் இருக்குது இல்லையா, இது நல்லா சுருண்டு ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். அப்போ இந்த பிரண்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதையும் வறுத்ததும் எடுத்து பிரண்டை கூடவே தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சமாக உப்பு, புளி தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற வச்சுடுங்க. ஆறுனதும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னியாக நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு சுடு சாதத்தில் இந்த துவையலை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டு மழை சாரல் மாதிரி நல்லா பிசைஞ்சு சுட சுட அப்படியே சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பசி எடுக்கும். அதுக்கப்புறம் மூட்டு வலி பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.